ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். இலங்கையின் கிழக்கில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்ற கேள்வி தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உயர்போடம் நேற்று கூடிய போதிலும் எதுவித இறுதி தீர்மானமும் எடுக்காத நிலையில் அந்த உயர் கூட்டம் முடிவடைந்துள்ளது. இருந்த போதிலும் அரசாங்கத்துடன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க இணைந்து கொள்ளும் என்று ஊகங்களும் கணிப்புகளும் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில்தான் கிழக்கில் ஆட்சி அமைக்க தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இலங்கை அரசாங்கம் அழைப்பு விடுத்திருந்தது. இந்த அழைப்பை நேற்றைய தினம் அந்த கட்சியின் பொருளாளரும் அமைச்சருமான டலஸ் அழகபெரும நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது விடுத்திருந்தார். இருந்த போதிலும் தமக்கு ஊடகங்களின் மூலம் மாத்திரமே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். வணக்கம் நேயர்களே, இன்று செப்டம்பர் மாதம் 12ஆம் திகதி புதன்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். கிழக்கு மாகாணத்தில் ஆட்சி அமைக்கப் போவது யார்? இது குறித்த பிரதான செய்திகளை இன்றைய தினம் நாளிதழ்கள் பேசியுள்ளன. நாம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்துள்ள உதயன் பத்திரிகையை பார்க்கலாம். கிழக்கில் தேசிய அரசு அமைப்பதற்கு அரசு கடும் முயற்சி, ஒத்துழைக்க கூட்டமைப்பும் தயார் என்ற பிரதான தலைப்புடன் உதயன் வெளிவந்துள்ளது. கிழக்கில் நடந்து முடிந்த மாகாண சபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அங்கு தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைக்கும் முயற்சியில் இலங்கை அரசு தீவிரமாக இறங்கியுள்ளமை கொழும்பு அரசியல் வட்டாரங்களிலிருந்து நம்பகரமாக தெரிய வந்துள்ளது. தேர்தலில் 14 ஆசனங்களை பெற்று தனி பெரும் கட்சியாக ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி வந்தபோதும் கிழக்கில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான ஆதரவை பெறுவதில் தொடர்ந்தும் சிக்கல் நிலை காணப்படுகிறது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவளித்தால் மட்டுமே ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி கிழக்கில் மாகாண அரசை அமைக்க முடியும். ஆனால் அரசுடன் சேர்வதற்கு முஸ்லிம் காங்கிரசுக்குள் ஒரு சாரார் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வருவதால் இது குறித்து நேற்று நள்ளிரவு வரை தீர்க்கமான முடிவு எதனையும் எடுக்காத நிலையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இருந்தது. இந்த நிலையில் கிழக்கில் தேசிய அரசு ஒன்றை அமைப்பதற்கான சமிக்ஞைகள் அரசிடமிருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கிடைக்க பெற்றுள்ளதாக நம்பகரமாக தெரிய வருகிறது. சர்வதேச நாடுகள் பலவற்றின் அழுத்தங்களை தொடர்ந்தே அரசு கிழக்கில் தேசிய அரசை அமைக்கும் நிலையை நோக்கி நகர்வதாக கொழும்பில் உள்ள பெயர் குறிப்பிட விரும்பாத ராஜதந்திரி ஒருவர் தெரிவித்தார். இந்த விடயம் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனிடம் கேட்டபோது தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் அரசு இதே சுத்தியுடன் செயற்படுவதை நிரூபித்தார். எமது மக்களின் நலனை கருதி கிழக்கில் தேசிய அரசு அமைக்கும் திட்டத்தை பரிசீலிக்க நாம் தயாராக இருக்கிறோம் என தெரிவித்தார். இதேவேளை நேற்று மகாவெளி கேந்திர நிலையத்தில் கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து தெரிவித்த அமைச்சர் டலஸ் அழகபெரும தேசிய நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் இலங்கையில் கட்டி எழுப்புவதற்கு கூட்டமைப்பு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று பகிரங்கமாக கோரிக்கை விடுத்திருந்தமை இதன் ஒரு பகுதியே என்றும் கொழும்பு ராஜதந்திரி சுட்டிக்காட்டியதாக உதயனின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் ஆனந்தபுரத்தில் மனித எச்சங்கள் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. அண்மையில் மக்கள் மீள குடியமர அனுமதிக்கப்பட்ட முல்லைத்தீவு ஆனந்தபுரம் பகுதியில் மனித எலும்புக்கூடுகளும் எரியுண்ட நிலையில் மனித எச்சங்களும் பரவலாக காணப்படுகின்றன. இறுதி போர் நடைபெற்ற பகுதியில் ஒன்றாக காணப்படும் புது குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஆனந்தபுரம் பகுதியின் பல இடங்களிலும் மனித எலும்புக்கூடுகள் காணப்படுகின்றன. இந்த பகுதிகளில் அண்மையில் மீள குடியமர அனுமதிக்கப்பட்ட மக்கள் இதனை உறுதி செய்தனர். அத்துடன் பல இடங்களில் எரியூட்டப்பட்ட நிலையிலும் எலும்புகள் மனித எச்சங்கள் குவியல் குவியலாக காணப்படுகின்றன எனவும் அவர்கள் தெரிவித்தனர். ஆனந்தபுரம் தமிழ் வித்தியாலயத்தின் சகல கட்டிடங்களும் அழித்து கட்குவியலாக காணப்படுகின்றன. அந்த கட்டிட இடிபாடுகளுக்குள் மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் காணப்படுகின்றன. அத்துடன் பாடசாலை கட்டிடத்தின் இரு இடங்களில் சிதைந்தும் சீர்குலைந்தும் காணப்பட்ட சடலங்கள் எரியூட்டப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் பாடசாலைக்கு அண்மித்த பகுதியில் உள்ள காணியொன்றில் குடும்பம் ஒன்று மீள குடியேற சென்ற போது எரியுண்ட நிலையில் மனித எலும்புக்கூட்ட எச்சங்கள் குவியலாக காணப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. கூடுதலான பகுதிகளில் கட்டட இடிபாடுகளுக்குள்ளும் பதுங்கு குழிகளுக்கும் புதையுண்ட நிலையில் சடலங்களும் எச்சங்களும் காணப்படுவதாக அங்கு மீள குடியமர்ந்த மக்கள் தெரிவித்தனர். இவ்வாறு தொடர்ச்சியாக மனித எச்சங்கள் காணப்படுவதால் மீள குடியமர்ந்துள்ள மக்கள் மத்தியில் ஒருவித அச்ச உணர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் உதயனின் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களுக்கு இடமளிக்க வேண்டாம், அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு பின் வருத்தம் தெரிவித்த அமைச்சர் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. வெளிவடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் உறுப்பினர்களுக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான இடத்தை ஒதுக்க வேண்டாம் என தெல்லிப்பளை பிரதேச செயலக அதிகாரிகளுக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளிவடக்கு தெல்லிப்பளை பிரதேச
செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் அமைச்சர் KN டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் நடைபெற்றது. மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக தமது கருத்தை கூற வேண்டும் என்ற அடிப்படையில் பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் உறுப்பினர்களின் நின்ற வேளையில் அமைச்சர் நடந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்ததுடன் அவர்களை மீள அழைத்து கூட்டத்தை நடத்தியுள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர சீன உயர்மட்ட குழு வருகிறது இலங்கை என்ற தலைப்பில் இன்னொரு செய்தி வெளிவந்துள்ளது. சீன தேசிய மக்கள் காங்கிரசின் நிலையற் குழுவின் தலைவர் வு பாங் ஓ இந்த வாரம் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். இவருடன் 100 பேர் கொண்ட தூதுக்குழு ஒன்று இலங்கை வர உள்ளது. இந்த குழு இலங்கையில் தங்கியிருக்கும் போது அரசு உயர்மட்டங்களை சந்திக்க உள்ளது. சபாநாயகர் சமல் ராஜபக்சவின் அழைப்பின் பேரில் 10 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் அவர் கையெழுத்திடுவார் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர படையினரே வீடுகளை அளித்தனர், அரசுதான் நட்டஈடு தர வேண்டும், வடக்கு மக்கள் கோரிக்கை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும், ஜெனீவா தீர்மானத்திற்கும் ஐநா குழுவிற்கும் தொடர்பில்லை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. ஜெனீவாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கும் ஐக்கிய நாடுகள் குழுவிற்கும் இலங்கை விஜயத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என தெரிவித்துள்ள இலங்கை அரசு யுத்தம் முடிவடைந்துள்ள போதிலும் நாட்டுக்கு எதிராக பொருளாதார போர் தொடுக்கப்படுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளது. அதேவேளை நவம்பரில் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் பூகோள காலக்கிரம மீளாய்வு கூட்டத்தொடர் இலங்கைக்கு மட்டும் விசேடமானது ஒன்றல்ல என்றும் ஐநா குழுவின் வருகையை தடுப்பதற்கு முயற்சிக்க மாட்டோம் என்றும் இலங்கை அரசு நேற்று அறிவித்தது. வெளிவிகார அமைச்சில் நேற்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அரசாங்கத்தின் சார்பில் கருத்து வெளியிடும் போது வெளிவிகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் மேற்கண்டவாறு தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர புலிகளின் பணம் 20 கோடி ரூபாய் வவுனியாவில் மீட்பு என்ற தலைப்பில் இன்னொரு செய்தி வெளிவந்துள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளினால் வவுனியா பிரதேச சபையில் புதைத்து வைக்கப்பட்ட 20 கோடி ரூபாய் பணம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். பணத்தையும் ஆயுதங்களையும் தமிழீழ விடுதலை புலிகள் மிக நுட்பமான முறையில் மறைத்து வைத்திருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. வவுனியா அச்சுபுரம் வாவிக்கு அருகாமையில் இந்த பணமும் ஆயுதமும் மீட்கப்பட்டுள்ளன. இந்த பணத்தையும் ஆயுதங்களையும் மீட்க சென்ற தரப்பினர் போலீசாரை கண்டு தப்பிச் சென்றுள்ளனர். குறித்த கும்பலின் பிராடோ வாகனம் ஒன்றையும் போலீசார் மீட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர நாம் அடுத்ததாக தென்னிலங்கையிலிருந்து இன்று வெளிவந்துள்ள லங்கா தீப பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி பேட்டி மஹிபால யலித் மகா எமதி புட்டுவலட்ட நகநீர தீர்ணிய பசுவட்ட என்ற பிரதான தலைப்புடன் லங்கா தீப வெளிவந்துள்ளது. பேட்டி மஹிபால ஆகியோர் மீண்டும் முதலமைச்சர் பதவிகளுக்கு கிழக்கின் தீர்மானம் பின்னர் எடுக்கப்படும் என்ற பிரதான தலைப்புடன் லங்கா தீப வெளிவந்துள்ளது. வடமத்திய மாகாண முதலமைச்சராக பேட்டி பிரேமலால் திசாநாயக்கவும் சப்ரகமோ மாகாண முதலமைச்சராக மஹிபால ஹேரத்தும் மீண்டும் நியமிக்கப்பட உள்ளதாக அரசாங்கத்தின் நம்பகரமான தகவல்கள் மூலம் தெரிய வந்துள்ளதாக லங்கா தீபவின் என்ற பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர முஸ்லிம் காங்கிரசிய சாக்காச்சாவ தீர்ணியக் நெத்திவ அவசன் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் அதிஉயர்பூட கூட்டம் தீர்மானம் எதுவுமின்றி முடிவடைந்ததாக அந்த தலைப்பு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் நாண்டுவே சந்த பதனம திதறிவீமட்ட ஜனதாவ முல்பீவர தபுவா இஜாபேட்ட சந்ததுன் சமட்ட துதிப்புதமின் நாயக்க ரணில் கியத்தி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. அரசாங்கத்திற்கான வாக்கு வங்கியை சிதறடிக்கும் முதல் நடவடிக்கையை மக்கள் ஆரம்பித்துள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்த ரணில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் முன்னேஸ்வரம கோவிலே சத்வகாத்தனைய தகனவட்ட அதிகரணேட்ட பலயாக் நெஹ போலீசிய இல்லிம இவத்தட்ட என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. முன்னேஸ்வரம் காளி கோயிலின் மிருகவல்லி பூஜையை தடுப்பதற்கு நீதிமன்றத்திற்கு எவ்வித அதிகாரமும் இல்லை, காவல்துறையினரின் வேண்டுகோளை நீதிமன்றம் நிராகரிப்பதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள திவ இன பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி முஸ்லிம் காங்கிரசின் ரஜேட்ட கொந்தேசி பலாத் அமத்திவரு தூர දෙකක් பிரசாத மந்திரி தூரයක් கேபினட் அமத்தி தூரයක් ஓ நியோஜ்ய அமத்தி தூர துணக் என்ற பிரதான தலைப்புடன் திவ இன வெளிவந்துள்ளது. முஸ்லிம் காங்கிரசிடம் அரசாங்கத்திற்கு நிபந்தனை, மாகாண சபையில் 2 அமைச்சு பதவிகள், போனஸ் சாசனம் 1, அமைச்சரவையில் ஒரு அமைச்சு பதவி அல்லது 3 பிரதி அமைச்சு பதவிகள் என அந்த முஸ்லிம் காங்கிரசின் நிபந்தனையுடன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை திவ இன பத்திரிகை வெளியிட்டுள்ளது. அத்துடன் அமத்தி புப்துன் தெதனிக்கே அத்துலு பிரிசால்னான் பரீட்சன் என்ற தலைப்பில் இன்னொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அமைச்சரின் புதல்வர்கள் 2 உட்பட சில தரப்பினரை கைது செய்ய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ராணுவ புலனாய்வு பிரிவு அதிகாரியைச் சேர்ந்த மேஜர் ஒருவரது துப்பாக்கியை பறித்து சென்ற குற்றச்சாட்டின் பேரில் அமைச்சர் மர்வின் சில்வாவின் மகன் கைது செய்யப்பட உள்ளதாகவும் அத்துடன் இன்னும் சில பேரையும் கைது செய்வதற்கான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும்
உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் இதனை தவிர இன்று தமிழகத்திலிருந்து வெளிவந்துள்ள தினமலர் பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி: கூடங்குள எதிர்ப்பாளர் உதயகுமாரை பிடிக்க வலை திணறுகிறது தமிழக போலீஸ் என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை தினமலர் வெளியிட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் அணு உலைக்கு எதிராக போராட்டக்காரர்களின் வன்முறை தீ வைப்பு சம்பவங்களால் நேற்றும் பதற்றம் நிலவியது. வன்முறையில் ஈடுபட்ட 55 பேர் கைது செய்யப்பட்டனர். சரணடைய போவதாக போக்கு காட்டி வரும் போராட்டத்தை தூண்டிவிடும் உதயகுமாரை பிடிக்க போலீசார் வியூகம் வகுத்துள்ளனர். கூடங்குளத்தில் இருந்து விஜயபதி, வைரவி கிணறு, இடிந்தங்கரை ஆகிய இடங்களுக்கு செல்லும் ரோடுகளில் கற்கள், பாட்டில்களை உடைத்து போட்டு போராட்டக்காரர்கள் தடை ஏற்படுத்தி இருந்தனர். கூடங்குளம் உள்ளூராட்சி அலுவலகத்திற்கு நேற்று முன்தினம் இரவு தீ வைத்த கும்பல் நேற்று அதிகாலையும் மீண்டும் தீ வைத்தனர். போலீசார் அதிவேக அதிரடிப்படையினர் கூடங்குளம் அணுமின் நிலைய பகுதியில் இருந்து கலவரம் நடந்த பகுதி வரை அணிவகுப்பு நடத்தினர். இந்த நிலையில் போராட்டத்தை தூண்டிவிட்ட உதயகுமாரை கைது செய்வதற்கு தமிழக போலீசார் வியூகங்களை வகுத்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர டீசல் கேஸ் விலை உயர்வு தள்ளி போகிறது என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் கூடாங்குளம் குறித்து வெளிவந்துள்ளது. கூடாங்குளத்தில் பதற்றம் நீடிப்பு, கிராமங்கள் வெறிச்சோடின, 51 பேர் கைது என்ற பிரதான தலைப்புடன் தினமணி வெளிவந்துள்ளது. கூடாங்குளம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் இரண்டாவது நாளாக செவ்வாய்க்கிழமையும் பதற்றம் நீடித்ததால் கிராமங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. கூடாங்குளம் பகுதியில் திங்கட்கிழமை நடைபெற்ற பல்வேறு வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டதாக இதுவரை 51 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இப்பகுதியில் மீண்டும் வன்முறை வெடிக்காமல் இருக்க வெளி மாவட்டங்களில் இருந்து கூடுதலாக ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கூடாங்குளம் அணு உலை எதிர்ப்பாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே திங்கட்கிழமை நடைபெற்ற மோதல் பெரும் வன்முறையாக மாறியது. போலீசார் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை பிரயோக குண்டுகளை வீசியும் கூட்டத்தை கலைத்தனர். பதிலுக்கு போராட்டக்காரர்களும் போலீசார் மீது தாக்குதல் நடத்தினர் என அந்த தினமணியின் பிரதான செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர கூடங்குளத்தில் எரிபொருள் நிரப்பு பணி தடை கோரி உச்ச நீதிமன்றத்தில் மேன்முறையீடு என்ற தலைப்பிலும், சம்பா சாகுபடி மானியம் ஏக்கருக்கு 480 அதிகரிப்பு என்ற தலைப்பில் இன்னும் சில செய்திகளையும் தினமணி அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அந்த செய்திகளோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.